வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமச்சந்திரன் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. நாளைக்கு குடும்பத்துல எல்லாரும் வந்துடணும் சாருங்கிறாங்க. சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோபால உட்கார்றாங்க. வீராவை கூப்பிட்டு தண்ணி கேட்கறாங்க. இந்த பக்கமா வள்ளி வராங்க. அவனை கூப்பிட அவனை எங்கேன்னு கேட்கறாங்க. இருனே இப்பதான் மாடிக்கு போனா அவனை கூப்பிடுறேன்னு சொல்லி மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் வந்து என்ன விஷயம்னு கேட்கறாங்க. நாளைக்கு இவனை கோர்ட்ல ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க. வீரா குடும்பத்துல இருந்து எல்லாருமே நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாரும் கோர்ட்டுக்கு போயாகணும். இவனை காப்பாத்துறதுக்காக யாரும் அந்த விட்னஸ் கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அந்த விட்னஸ் என்ன சொல்றானோ அதுதான் சாட்சி. காலையில நேரமே கோர்ட்டுக்கு போகணும். அங்கங்க சுத்தாம நேரமே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்பாடா தப்பு செஞ்ச பிள்ளை கூட யாரும் எதுவும் சொல்லல. ஆனா தப்பே செய்யாத பிள்ளைய எப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு பாரு. இவருக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறாங்க வள்ளி. மாறா நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க வள்ளி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாத்துக்கலாம் விடத்த போ அப்படிங்கிறாங்க மாறன். ராகவனை பாக்குறாங்க. ராகவன் நேருக்கு நேர் பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ராகவன் மாறனை தனியா அங்க வாடான்னு கூட்டிட்டு போறாங்க. ஏன்டா அந்த விட்னஸ் நம்மள மாட்டி விட மாட்டானு கேக்குறாங்க. அதான் நீ காசு கொடுத்துருக்கேல அவ கண்டிப்பா மாட்டி விட மாட்டான். நீ தைரியமா இருங்கிறாங்க மாறன். வாங்கின பணத்துக்கு ஏத்த மாதிரி அவன் நியாயமா தான் பேசுவான். தப்பா பேச மாட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வீரா வந்து ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பிசினஸ்க்கு பணம் கொடுத்தது மட்டும் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வீரா கேக்குறாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ கிளம்புங்கிறாங்க மாறன். பாத்துக்கிறேன்னு சொல்லி நீ தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்க போற மாமா. உங்களுக்கு தான் சொல்றேன் தேவையில்லாம நீங்க மாட்டிக்க போறீங்க மாமா. தேவையில்லாம இவனுக்காகலாம் நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. நேர்மையா போகிற வரைக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க வீரா. ஆமாமா நேர்மை தான். அந்த விட்னஸ் ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்கிறாங்க மாறன். ஆமாமா உனக்கு போய் நல்லது சொன்ன பாரு என்ன சொல்லணுங்கிறாங்க வீரா. ஆமாமா முதல்ல குறுக்க வந்து என்ன பேசுறேனே தெரியாம பேசிட்டு இருக்கா பாரு. ஏ போடி அப்படிங்கிறாங்க. அடிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராகவன் என்னடா சொல்லிட்டு போறா வீராங்கிறாங்க. அவளை விடுடா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மாறன். ராகவா உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீயா போய் உளறி மாட்டிக்காதடா. உனக்கு கோடி புண்ணியம். இந்த வீராவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ பூகம்பமே பெரிய பூகம்பம் வீட்டுல வெடிக்கும் பாத்துக்கோடாங்கிறாங்க. டே என்னடா நீ இப்படி எல்லாம் சொல்றீங்கிறாங்க ராகவன். ஆமாண்டா எதுவும் நடக்காத மாதிரி நீ பேசாம அமைதியாரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் போடாங்கிறாங்க மாறன். அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கு மாறனை கூப்பிடுறாங்க. கோர்ட் கூண்டுல வந்து மாறன் நிக்கிறாங்க. பக்கமா வீரா குடும்பத்துல எல்லாருமே கண்மணி பிருந்தா அவங்க அம்மா வீரா எல்லாருமே கூண்டுல நிக்கிறாங்க. அரசு தரப்பு வக்கீல் வாதத்தை ஆரம்பிக்கலாம்னு ஜட்ஜு சொல்றாங்க. வக்கீல் போனது என்னம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க. ஆமாங்க நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்ங்கிறாங்க. ஆமா இந்த கேஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்க பையனோட சாவுலையும் சந்தேகமா இருக்கான்னு கேக்குறாங்க. எந்த சந்தேகமும் இல்லைன்னு லட்சுமி அம்மா சொல்றாங்க. அது எப்படி உறுதியா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. உங்க மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்காக நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்களான்னு கேக்குறாங்க வக்கீல். வக்கீல் ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. இவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக இவங்க வீட்டுல இருந்து 2 பொண்ணு எடுத்திருக்காங்க. இவங்க செஞ்சது எல்லாம் நியாயப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க வக்கீல். அதுலயும் இவங்க குடும்பத்துல 2வது பொண்ணா இருக்காங்களே இந்த வீரா. இவங்க கழுத்துல அங்க நிக்கிறாங்களே குற்றவாளி கூண்டில் நிக்கிற மாறன் இவங்க கழுத்துல கட்டாய தாலி கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க வக்கீல். சார் இது எங்க குடும்ப விஷயம். இது என்னோட பர்சனல். இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க வீரா. என்னமா பர்சனல்? சோசியல் மீடியாவிலையும் டிவிலையும் உங்க கல்யாணம் ட்ரெண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பக்கத்துல உட்காந்துருந்த மாப்பிள்ள உங்களுக்கு தாலி கட்ட போற நேரத்துல பின்னாடியே மாறணுன்னு அவங்க சோப்புல தாலியை வச்சு உங்க கழுத்துல கட்டிட்டாரு. கட்டாய தாலி கட்டின வீடியோவை நீங்க பாக்குறீங்களா சார் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட கேக்குறாங்க. கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் பாக்குறாங்க. கட்டாய தாலி இந்த பொண்ணு கழுத்துல கட்டுனதுனால இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் கூட இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்க கழுத்துல தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளைக்கு முன்னாடியே வலுக்கட்டாயமா உங்க கழுத்துல தாலியை கட்டியிருக்காங்க இந்த மாறன். அப்படிப்பட்டவர் ஏன் உங்க அண்ணா கூட முன்பகை இருந்திருக்காது? முன்பகை இருந்ததுனால தானே உங்க குடும்பத்துல உங்க அண்ணனை கொன்னிருக்காரு அப்படின்னு எல்லாம் வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த மாப்பிள்ள தான் கெட்டவர்னு பிருந்தா சொல்றாங்க. எங்க மாமாவுக்கு எங்க அண்ணனுக்கும் முன்பகை எதுவுமே கிடையாது. எங்க மாமா ரொம்ப நல்லவர். அந்த மாப்பிள்ள தான் கெட்டவர்னு பிருந்தா சொல்லவும் ஆமாமா நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படி வக்கீல் கேட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட் வக்கீல் கூப்பிட்டு இங்க பாருங்க அவங்கள நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு திசை திருப்ப பாக்குறீங்க. அவங்க எல்லாம் கரெக்டா தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த 2 பொண்ணுங்களும் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா மூத்த பொண்ணா நிக்கிறாங்களே கண்மணி அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கிறாங்க. இவங்கள நான் சில கேள்விகள் கேட்கணுங்கிறாங்க. சரி கேளுங்க அப்படின்னு ஒரு சஜ்ஜு சொல்லிடுறாங்க. உங்க அண்ணனோட மரணத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க. சரி என்னால தெளிவா எதுவும் சொல்ல முடியாதுன்னு கண்மணி சொல்றாங்க. ஏன் உங்க அம்மா 2 தங்கச்சிங்க இவங்க எல்லாருமே தெளிவா எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி நீங்களும் சொல்ல வேண்டியதுங்கிறாங்க. என்னால அப்படி சொல்ல முடியல சார். நடந்தது கொலையா இல்ல ஆக்சிடென்டான்னு எனக்கு தெளிவா தெரியல. அதனால என்னால எதுவுமே சொல்ல முடியல. உங்க அண்ணனுக்கும் இந்த மாறனுக்கும் முன்பகை ஏதாவது இருக்கா நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு வக்கீல் கேக்குறாங்க. அப்ப வீரா தான் பதில் சொல்றாங்க. சார் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எங்க அண்ணன் இது வரைக்கும் சொன்னது இல்லைங்கிறாங்க. எங்க வெளியில நடக்கிறது எல்லாம் வீட்டுல சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க வக்கீல். சில பேர்த்துக்கு பர்சனலான விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி கூட சொல்லாம இருந்திருக்கலாமல்லங்கிறாங்க. சார் அதெல்லாம் உங்களோட வீண் கற்பனை. எங்க அண்ணன் வெளியில என்ன நடந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லாம இருக்கவே இருக்காதுங்கிறாங்க வீரா. ஆமா நீங்க தான் எல்லாம் சொல்றீங்க. ஆனா உங்க அக்கா இதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு வக்கீல் கேட்கும்போது இந்த பக்கமா லட்சுமி அம்மா ஏ கண்மணி நீயும் சொல்லுடிங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா இது கோர்ட் வீடு கிடையாது. நீங்க ஒண்ணு அவங்கள போஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லட்டும்
அப்படிங்கிறாங்க வக்கீல். மாறன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லவர் கிடையாது. அவர் ரோட்ல குடிச்சிட்டு அடிச்சிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் இப்படி எல்லாம் இழுத்துட்டு இருப்பாரு. அவர் பேர்ல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு குடிகார அடிதடிக்காரங்க கூட முன்வகை இருக்குன்னு வீட்டுல வந்து சொன்னா நீங்க எல்லாம் பயந்துடுவீங்கன்னு கூட அவர் சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லைங்கிறாங்க வக்கீல். கண்மணி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க வக்கீல். சார் இது மட்டும் கொலையா இருந்திருந்தா நேர்மையா நீங்க விசாரிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சார். தப்பு பண்ணவங்களுக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது தாராளமா கொடுக்கலாம் சார்னு சொல்லிட்டு கண்மணி இங்கிருந்து போறாங்க. நீங்களும் போலான்னு லட்சுமி வீரா இவங்க எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க. சார் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கு. இவங்க அண்ணன் பாண்டியன் இறந்த ஒரே மாசத்துல கண்மணியோட கல்யாணம் நடந்திருக்கு. வீரா கழுத்துலயும் மாறன் வலுக்கட்டாயமா தாலியை கட்டியிருக்காரு. எனக்கு என்னமோ இந்த குடும்பத்தை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறாங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். இந்த கொலையை நேர்ல பார்த்த சந்திரன் ஒருத்தர் இருக்காரு. அந்த விட்னஸை நான் விசாரிக்கணும்னு கேக்குறாங்க வக்கீல். தாராளமா விசாரிக்கலான்னு ஜட்ஜ் சொல்றாரு. சந்திரனை விசாரிக்கிறதுக்கு சந்திரனை கூண்டுல வந்து நிக்க சொல்றாங்க. சந்திரனும் வந்து நின்று நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்றாரு. ஆக்சிடென்ட் நேர்ல பாத்தீங்களான்னு கேக்குறாங்க வக்கீல். சந்திரன் ஆமாங்கிறாரு. நிக்கிறாரு மாறன் இவர் தான் குற்றவாளியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. ஆமா ஆக்சிடென்ட் ஆனது நைட்லயாச்சு அது எப்படி முகத்தை பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. சார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கார்ல போகும்போது இவன் முகம் எனக்கு தெரியல சார். ஆனா செத்துட்டானா உயிரோட இருக்கானான்னு காருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தான் சார். அப்பதான் இவன் முகம் எனக்கு நல்லா தெரிஞ்சது, தெளிவா தெரிஞ்சது சார். உறுதியா சொல்றீங்களே பக்கத்துல யாருமே இல்லையான்னு கேக்குறாங்க. யாருமே இல்ல சார், நான் மட்டும்தான் இருந்தேன். இடிச்சிட்டு இவன் பாட்டுக்கு மனசாட்சியே இல்லாம போயிட்டான் சார். நான் தான் சத்தம் போட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா அப்பவே கார் நிறுத்தி காருக்குள்ள தூக்கி போட்டு எப்படியாவது காப்பாத்திருக்கலாம் சார். சாகட்டும்னு நினைச்சிட்டு தான் கார் நிறுத்தாம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டாங்க சாருங்கிறாங்க. சரி அப்ப இதுக்கு முன்னாடியே அந்த செத்து போனவங்களுக்கு இந்த மாறனுக்கும் முன்பகை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாரு சந்திரன். இதுக்கு முன்னாடியே ரோட்ல இந்த பாண்டியனும் மாறனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப மாறன் நல்லா குடிச்சிருந்தாரு, போதையில இருந்தார் சார். பாண்டியன் குடிச்சிருந்தாரா தண்ணி போட்டாரான்னு கேக்குறாங்க. அவர் குடிச்ச மாதிரி தெரியல சார், ஆனா இவர் தான் குடிச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சண்டை நடந்ததுன்னு சொல்றாங்க சந்திரன். பாண்டியன் இவர் அடிச்சிட்டாரு. இவரு உன் சாவு என் கையில தான்டா, என்னைக்கு இருந்தாலும் என் கையில தான் நீ சாவு போறேன்னு இவர் சவால் விட்டார் சார். எல்லாரும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்கன்னு வக்கீல் சொல்லவும் அதே மாதிரி சந்திரனும் சொல்றாரு. என்னைக்கு இருந்தாலும் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன், உன் சாவு என் கையில தான் அப்படின்னு இவர் ரோட்ல நின்று சத்தம் போட்டு சொன்னாரு சார். வீராவுக்கு சந்தேகம் வருது. எதுக்கு பணம் வாங்கிட்டு சொன்னதையே சொல்றானே, அப்ப இவன் பணம் எதுக்கு வாங்கினான்னு யோசிக்கிறாங்க வீரா. சார் சண்டை வரும்போது ஏதோ ஆக்ரோஷத்துல சொல்லுவாங்க, ஆனா சொன்ன மாதிரியே இவன் செஞ்சுட்டான் பாருங்க சாருங்கிறாங்க சந்திரன். வள்ளி குறுக்க எழுந்திருச்சு இல்ல இல்ல இவன் பொய் சொல்றான்னு சத்தம் போடுறாங்க. வள்ளிமா நீங்க யாருமா அப்படின்னு ஜட்ஜி கேக்குறாங்க. நான் மாறனோட அத்தை, இவன் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு வராங்க வள்ளி. இதோ இங்க நிக்கிறானே சாச்சி கொண்டுல இவன் சொல்றதெல்லாம் போய், இவன் சொல்றது எல்லாம் நீங்க நம்பாதீங்க ஐயாங்கிறாங்க. ஏமா கொலை நடக்கும்போது நீங்க கூட இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க ஐயாங்கிறாங்க வள்ளி. ஏமா நேர்ல பார்க்காத நீங்க நமக்கு வேண்டியவங்க யாரையாவது குற்றம் சொன்னாங்கன்னா யாருனாலையுமே அதை நம்ப முடியாது, ஏத்துக்க முடியாது. அவங்க குற்றவாளி இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். உங்க மருமகனை நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறது நியாயம்தாமா, ஆனா சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. இவங்க சொல்றதெல்லாம் போய் மாறன் தப்பு செய்யல, நீங்க தண்டனை கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. இவன் போய் சொல்றான், இவன் பேச்ச நம்பாதீங்கன்னு வள்ளி சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க, நாங்க விசாரிக்கிறோங்கிறாங்க. இவனை தவிர வேற யாராவது சாட்சி இருக்கான்னு கேக்குறாங்க ஜட்ஜு. இவனை தவிர வேற யாருமே நேர்ல பார்க்கல, இவன் ஒருத்தன் தான் சாட்சி, வேற யாரும் இல்லைன்னு சொல்றாங்க வக்கீல். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற வரைக்கும் இவர் தான் கூட இருந்திருக்காரு. இந்த மாறனுக்கும் பாண்டியனுக்கும் முன்பகை இருக்கிறதும் இவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எதிர்கட்சி வக்கீல் வந்து கேக்குறாங்க, ஆமா இவ்வளவு நாளா சொல்லாதவங்க ஏன் இப்ப வந்து சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா சார், இவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கும், உண்மையை சொன்னா எங்க என்ன கொன்னுடுவானோன்னு பயந்துகிட்டு நான் சொல்லாம இருந்தேன்னு சொல்றாங்க சந்திரன். அந்த பயம் எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க சந்திரன். இன்ஸ்பெக்டர் தலை அசிக்கிறாங்க. இப்ப எங்க போச்சு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், அப்படி எல்லாம் சொல்ல சொன்னாரா அப்படின்னு வக்கீல் கேட்கவும் ஆமாங்கிறாங்க சந்திரன். உண்மையை சொல்லு நேர்மையை சொல்லு அப்படின்னு எனக்கு தைரியம் சொல்லி கொடுத்தவரே அவர் தான். அவர் ரொம்ப நேர்மையா இருக்கார் சார், அதனாலதான் அவர் சொன்னதை கேட்டுதான் நான் தைரியமா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க. ஒரு தடவை இந்த மாறனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்றாங்க. மாறனோட வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இடையில ஒரு வழக்கு வந்துருது. அதை பார்த்த ஜட்ஜ் சொல்றாங்க, இடையில ஒரு வழக்கு விசாரணை நடத்த வேண்டியது இருப்பதனால இந்த வழக்கை நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு சொல்லி அவசரமா அந்த கேஸை நான் விசாரிச்சாகணும், அதனால இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் என்னோட ஆர்குமெண்ட்டை நீங்க கேட்கவே இல்லையேன்னு ஆப்போசிட் வக்கீல் கேக்குறாங்க. எதுவா இருந்தாலும் நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. கோர்ட் கலையுது. நாளும் பொழுதையும் தள்ளி போட்டுட்டே போறாங்க. கண்மணி மாறனை அப்படி முறைக்கிறாங்க. உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. வீராவுக்கு சந்தேகமாவே இருக்கு. வள்ளினால இதை தாங்கிக்கவே முடியல. தப்பு செய்யாத மாறன் ஏன் தண்டனைக்குள்ளாகணும்னு நினைக்கிறாங்க. வீரா கிட்ட ராகவன் மறுபடியும் வந்து மாட்டிக்க போறாங்க. மாறனை காப்பாத்துறதுக்காகத்தான் விட்னஸ்க்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னீங்க, ஆனா அந்த விட்னஸ் மாறனை எதிரா வச்சு தானே பேசிட்டு இருந்தா, நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்களே ஏமாமான்னு கேட்கும்போது அமைதியா நிக்கிறாங்க. வீரா கேட்ட கேள்விக்கு ராகவன் பயந்து நடுங்கி நிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.